ஒருவரிடமிருந்து விலை உயர்ந்த நகைகளை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் அடைந்திராத பல பாக்கியங்களை இனிமேல் நீங்கள் அடையப் போகிறீர்கள். உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயரப் போகின்றன. அவற்றை காப்பாற்றிக் கொள்வதில் நீங்கள் மிகவும் கருத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனிமேல் நீங்கள் செய்யும் சிறு தவறுகள் கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கிவிடும். அழகான நகைகளை நீங்கள் அணிந்து கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒருவரை நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் ஓர் இனிய நண்பரோடு நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். அல்லது அவரும் நீங்களும் கலைத்துறையில் இணைபிரியாத கூட்டாளிகள் ஆவீர்கள். அந்த உறவினால் நீங்கள் இருவருமே நிலையான நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுடைய நகைகளை நீங்கள் இழந்துவிட்டது போல் கனவு கண்டால் உங்களுடைய மனைவியை அல்லது கணவரை அல்லது உங்களுடைய நண்பரை அல்லது கூட்டாளியை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. அப்படி ஏமாற்றினால் அதன் விளைவாக நீங்கள் ஒரு பெரு நஷ்டத்திற்கு ஆளாவீர்கள். ஆகையால் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இழந்துவிட்ட நகையை நீங்கள் திரும்பவும் அடைந்துவிட்டது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும் தோல்விகளுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் நீங்கள் விரைவில் ஒரு வெற்றி அடையப் போகிறீர்கள். இதுவரையில் உள்ள தோல்விகளுக்கெல்லாம் காரணமாயிருந்த தவறுகளை இனிமேலாவது நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வெற்றி நிலைக்காமல் போய்விடக்கூடும். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.